வர்ம சிகிச்சை அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னா, கைகளில் சிறப்பு புள்ளிகளில் இருக்கக்கூடிய சக்திகளை தூண்டச் செய்வது வர்ம சிகிச்சைன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது கிடையவே கிடையாது. வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது சமணம், சோதனம், காயகல்பம், வர்மம்னு சொல்லக்கூடிய 4 ஸ்டேஜில் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். தசை பிசகிருச்சுன்னா வர்மம் பண்ணலாம், முட்டு எலும்புகள் தசைநார்கள் விலகிருச்சுன்னா வர்மம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இன்னைக்கு புற்றுநோயை கூட வர்ம சிகிச்சை மூலமாக குணமாக்க முடியும். இன்றைக்கு சக்கரை நோயை வர்ம சிகிச்சைகளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த ப்ராசஸ் இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே போய் சேரணும், இல்லை அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்து சேரணும். இந்த ப்ராசஸ் படி நம்ம முறையாக செஞ்சோம்னா நல்ல மாற்றங்களை நம்ம அடைய செய்ய முடியும். வர்ம சிகிச்சைகள் முதலுதவி சிகிச்சைகள் போல உடனே வலி குறைவதற்கு உதவி செய்யும், அதில் சந்தேகமே இல்லை. கை தூக்க முடியாமல் ஒருவர் வரும்போது நம்ம மருத்துவமனையில் வர்மம் கொடுக்கும்போது 20 நிமிடத்தில் அவரோட கையை தூக்குற அளவுக்கு அவரோட வலிகள் குறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அது ஒரு தற்காலிக முயற்சி. இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணீங்கன்னா, சமணம், சோதனம், காயகல்பம், வர்மங்கிற அந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்கள் தசைநார் கிழிந்து போயிருந்தாலும் உங்களுடைய கைகளுடைய இயக்கத்தை சீராக்குவதற்கான வழிமுறைகளை நம்ம செய்ய முடியும்.